சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சுதர்சன் ரெட்டி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன், வைகோ, செல்வபெருந்தகை ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து வருகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சந்திப்பில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சுதர்சன் ரெட்டி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், வைகோ, செல்வபெருந்தகை ஆகியோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன், வைகோ, செல்வபெருந்தகை ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் தற்பொழுது சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிவிக்கிறது. சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுதர்சன் ரெட்டி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன், வைகோ, செல்வபெருந்தகை ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். சுதர்சன் ரெட்டி அறிமுக கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் தற்பொழுது சந்தித்து வருகிறார். போராட்ட குணத்தை இந்த மண் எப்போதும் விடுவதில்லைன்னு சொல்லி புதிய தேசம் போராடுறது நம்முடைய கடமை. இது இந்த தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. இவர்கள் கொண்டு வர நினைக்கிற தேசிய கல்விக் கொள்கை மனித மாண்புகளுக்கு எதிரானது. நான், எனது, என்னுடையது என்ற கலாச்சாரத்தை மட்டுமே இது உருவாக்கும். பன்முகத்தன்மையோ கல்வியின் ஜனநாயக பரவலையோ இது உருவாக்காதுன்னு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு தமிழ்நாட்டோட உணர்வுகளை உறுதியோடு வெளிப்படுத்தினார். இப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் முற்போக்குக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிற இவரை நாம் முன்மொழிய இதைவிட பெரிய காரணம் தேவையா? ஆனால் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார், நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமாக பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேலே பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஒன்றிய பாஜக அரசு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளாக மாற்றிக்கிட்டு இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் சிக்கியிருக்கு. இந்த சூழலில் இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருத்தரா இன்றைக்கு அவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம் முன்னேறிக்கக்கூடிய கடமை. ஆனால் பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடியை அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான். அதனால எந்த கருத்தியல் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும். எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடின, தீர்ப்பு வழங்கின மாண்புமை சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, மக்களாட்சியை காக்க, அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக
வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.